வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தர்மா. இந்த லிட்டில் ஜேர்னியில் நம்ம பார்க்க போகிற இடம் கைலாசநாதர் கோவில், காஞ்சிபுரம் மாவட்டம், பெரிய காஞ்சிபுரம். அங்கே இருக்கிற ஒரு சின்ன கோவில் தான். பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காலத்தில் கட்டின கோவில். சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான கோவில். பல்லவர்கள் இந்த சிற்பங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு இந்த கோயிலை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அழகான சிற்பங்கள் நிறைய இருக்குது. அவ்வளோ பெரிய கோயில் கட்டின ராஜராஜ சோழனே பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பார்த்து வியந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயிலை பார்த்து தான் அவர் பெரிய கோயிலை கட்டினதாகவும் சொல்கிறாங்க. அவ்வளோ அவ்வளோ அழகான சின்ன கோவில். பல சிற்பங்கள் பல விதமாக நிறைய இருக்குது. உள்ளெல்லாம் பார்க்கும்போது நிறைய சிற்பங்கள் பார்த்திங்கன்னா கலர் கலராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க போகலாம். ரொம்ப அழகான கோயில், சின்ன கோயில் தான். அழகாக உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அழகாக வருவோம். கோவில் ரொம்ப பழசாக இருந்தாலும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அழகான கோயில். இங்கே பாருங்கள், அவ்வளோ சிற்பங்கள். இந்த செவரை சுற்றி நிறைய சிற்பங்கள் இருக்கும். ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க. சிலது இப்போது பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது அப்படியே ஏன்னா ரொம்ப ரொம்ப டேமேஜ். நிறைய சிலைகள் பாருங்களேன், நிறைய டேமேஜாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நல்லா இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பரான கோயிலுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், சிலையெல்லாம் பாருங்களேன். என்ன ஒரு நம்மளுடைய கவலைக்காடுனா அது ரொம்ப பாதுகாக்காமல் போயிட்டாங்க. பாதுகாத்திருந்தால் அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னா இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா சிங்கம் பொருந்தி அந்த தூண்கள் நிறைய இருக்கும். பல்லவ மன்னனுடைய ஒரு சின்னம்னு சொன்னால் அது சிங்கம். எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாண்டிய மன்னன் அவங்க மீன், சோழ மன்னர்களுக்குன்னா புலி, அந்த மாதிரி நம்முடைய பல்லவ மன்னருக்கெல்லாம் சிங்கம். அவங்களுடைய சின்னமே அதுதான். சிங்கம் எல்லா இடத்துலையும் சிங்கம் இருக்கும். உள்ளேயும் சரி வெளியும் சரி எல்லா இடத்துலையும் சிங்கங்கள் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க தெரியுமா. ஆனால் என்ன ஒரு கவலைக்கடன், எல்லாமே ரொம்ப பாழஞ்சிருக்கு. சரியாக அந்த காலத்தில் பாதுகாக்க முடியல. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லாமே ரொம்ப அழகான சிற்பங்கள். இங்கே பாருங்கள், அங்கங்கே தியானம் பண்ணுறதுக்கு எல்லாமே ஸ்பேஸ் இருக்குது. எல்லா தூணுக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது பாருங்கள், உட்காந்து தியானம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா 2 பேர். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ளே உட்காந்து ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான கோயில், சூப்பராக இருக்குங்க. ஒரு ரவுண்ட் அழகாக போயிட்டு வரலாம் வாங்க. இந்த 2 கல்வெட்டு நல்லா தெரியுங்க. மற்றபடி மற்ற கல்வெட்டுக்கள் அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. இங்கே இருக்கிற தூணில் இந்த ரெண்டு கல்வெட்டு உள்ளே ஒன்று இருக்குது. இந்த 2 கல்வெட்டுக்கும் நல்லா தெரியும். எல்லாத்தையும் சதைச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பாதுகாக்கணும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது. என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா எல்லா சிற்பங்களுக்கும் பெயிண்டிங் இருந்திருக்கு. அதெல்லாம் தெரியல. பட் சில சிற்பங்கள் உள்ளே பார்க்கும்போது அழகாக கலர், அவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இப்போ இருந்ததுன்னா ஆக்சுவலாக இதோடைய ஃபேஸ் நம்ம அழகாக தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோ அழகான சிற்பங்கள், பெயிண்டிங் கூட அழகாக இருந்திருக்குங்க.
நான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்கள், கலர் கலராக இருக்குது. இது மட்டும் ஃபுல்லாக இருந்திருந்தால் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா எல்லா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த கலர் இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே அழிச்சிட்ருக்காங்க, எங்கேயுமே இல்லை, சுத்தமாகவே கிடையாதுங்க. அவ்வளோ அழகான சிற்பங்களுக்கு கலர் இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் தெரியுமா? எல்லாமே நாசனமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஏதாச்சும் பாதுகாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கலர்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருக்கும்.
இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோயில் வந்து உள் சுற்று, வெளி சுற்று, அப்புறமா பார்த்தீங்கன்னா மூலவர் கட்டட பகுதி 3 சுற்று இருக்குங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அதே போல் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு கந்தர்வ விமானம் எப்படி கீழே வந்து ஒரு தரை இறங்கி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 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 பார்வை கண்டிப்பாக மேலேருந்து பார்க்குறப்போ இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷல் கோயில் தான் இந்த கைலாசநாதர் கோவில். எப்படி வந்து உள்ளேயும் சிங்கம் பொருந்திய தூண்கள் நிறைய சுற்றி இருந்துச்சோ, அதே போல் வெளி சுற்றத்துலையும் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு சிங்கம் தான் இருக்கும். பல்லவர்களுடைய அடையாளமே அந்த சிங்கன்றதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு சாட்சியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சுற்றி சிங்கங்களாக வந்து இவங்க புதிச்சு வச்சுருப்பாங்க. பாருங்கள், தொடர்ந்து சிங்கங்கள் தான். ஒரு ஒரு ரவுண்ட் அடித்தா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிங்கங்கள் தான் இருக்கும். கோயிலேருந்து ரைட் சைடு வெளியே வந்தீங்கன்னா அந்த மாதிரி கல்வெட்டுக்கள் நிறைய வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது, என்ன சிலைன்னு தெரியல. கல்வெட்டுக்கள் எதுவுமே ஒழுங்காகவும் தெரியல பாருங்களேன். ஆனால் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க, அது என்னன்னு தெரியல. இந்த சிலை வந்து யாருன்னு தெரியல, அந்தளவுக்கு பாடிஞ்சிருக்கு. பட் அது முக்கியமான சிலையாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கோயில் ரைட் சைடில் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அதில் எழுதி வச்சுருப்பாங்க, ஆனால் தெரியல. அங்கே பாருங்கள், லெட்டர்ஸ் எழுதியிருக்கு. இது கொஞ்சம் நல்லா தெரியுது, தமிழில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது பாருங்கள். பட் இது கொஞ்சம் நல்லா தெரியுது இல்லை? பட் ஓகே. பட் மற்றபடி கற்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா சரியாக தெரியல. சுற்றி நானும் பார்த்தேன், பட் எதுலேயுமே சரியாக இல்லை. வாங்க இப்போ கோயில் சுற்றி பார்க்கலாம். வெளியே சுற்றி பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக சிங்கம் தாங்க, எல்லா இடத்துலையும் சிங்கம் தான். நந்தி சூப்பராக இருக்குங்க. நந்தி பார்த்தீங்கன்னா இது அங்கே ஒரு மண்டபம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே மண்டபத்தை உடைச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது. இதே போல் தான் தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், அதே போல் தான் இருக்குல்ல. ஸோ இதை பிளான் பண்ணி தான் ராஜராஜ சோழன் கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஈவினிங் டைமில் போனதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடம் சூப்பராக இருந்தது. அந்த சூரியன் மறையும் போது அந்த இடம், சின்ன பசங்க விளையாண்டு பார்க்கில் அழகாக விளையாடுறதுனால பொருட்கள் நிறைய இருக்குது. சின்ன பசங்க நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க. அதே போல் ஈவினிங் லைட் இங்கே நல்லா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. லைட் எரியும் போது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் இல்லை. இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு திறந்துருவாங்க. காலை 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். பட் தரிசனம் 8:30 மணிக்கு மேலே தான். அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு திறப்பாங்க. 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நைட்டு. ரொம்ப அமைதியான பிளேஸுங்க. நிம்மதியாக வந்து இங்கே தியானம் பண்ணிவிட்டு நம்மளுடைய கஷ்டங்களை இங்கே கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு சந்தோஷமாக கொஞ்சம் நிம்மதியாக வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியான பிளேஸ், நிம்மதியான பிளேஸ். இது என்னுடைய முதல் வீடியோ. நிறைய இடத்துக்கு நான் போகலான்னு நான் விரும்புகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.